பாஜக ஒண்ணும் மதவாத கட்சி இல்லங்க. திமுக தேவையில்லாம பொய் சொல்லுது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் பேசினதை அடுத்து கடுமையான விமர்சனங்களை அவர் மீது வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உண்மையான அதிமுக தொண்டர்களே மனம் புழுங்கும் வகையில் எந்தவித அடிப்படை கொள்கைகளும் இல்லாத எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் டெல்லி வரை சென்று மண்டியிட்டு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். சேராத இடங்களில் சேர்ந்து தீராத பழியை சுமந்தபடி ஊர் ஊராக பயணித்து பொய்களை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை எடப்பாடி மீது முதல்வர் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு எழுதின கடிதத்துல கலைஞரை மென்ஷன் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் இன்னைக்கு நம்மளோட இருந்திருந்தா எந்த அளவுக்கு உணர்ச்சி வசமாக ஒன்றிய அரசை எதிர்த்திருப்பாரோ அதுல இம்மி அளவு கூட குறையாம ஒவ்வொரு கட்சி தொண்டனும் ஒன்றிய பாஜக அரசின் தமிழர் விரோத போக்கை, மனித குல விரோத சூழ்ச்சிகளை எதிர்கொண்டு களத்தில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சருடைய இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.